ஒரு காலத்துல ஒரு பசுமையான காட்டுல சின்ன அழகான கிராமம் ஒண்ணு இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு அழகான பசுமாடு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த பசுவை எல்லாரும் அன்போட லட்சுமின்னு கூப்பிடுவாங்க. அந்த பசுவும் எல்லார் கூடயும் ரொம்ப அன்பா இருக்கும். அங்க விளையாடுற சின்ன பசங்களும் அந்த லட்சுமியை கண்டா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. லட்சுமிக்கும் அவங்க கூட விளையாடுறதுனா ரொம்ப இஷ்டம். அந்த லட்சுமிக்கு ராதா, மகா என்று 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 3 நண்பர்களும் எப்போதும் ஒன்னாவே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த லட்சுமிக்கு அழகான குட்டி ஒன்று பிறந்தது. அந்த குட்டிக்கு எல்லாரும் சீதான்னு பேர் வச்சாங்க. அந்த குட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் இருந்தது. என் செல்ல கண்ணுக்குட்டியே, உன்னை தைரியத்தோட நான் வளர்க்கணும். உன்னை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நீ நடந்துக்கணும். லக்ஷ்மி, உன்னோட குட்டி பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்ச நாள்ல வளர்ந்து சீதாவும் நம்ம கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி லட்சுமியோட 2 நண்பர்களும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தது. நன்றி தோழிகளே, என்னோட குட்டிய பத்தி புகழ்ந்து பேசினதுக்கு. ஒரு நாள் லட்சுமி தன்னோட நண்பர்களான ராதாவையும் மகாவையும் கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா புல் மேயறதுக்காக பசுமையான இடத்தை தேடி போனுச்சு. லக்ஷ்மி, அங்க பாரு, பசுமையான புல்லு அங்கதான் இருக்கு. வா, நாம அங்க போலாம். சரி வாங்க, நம்ம அங்கேயே போலாம் அப்படின்னு லட்சுமியும் ராதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பயங்கர சத்தத்தோட ஒரு பெரிய புலி அதுங்களை நோக்கி பாஞ்சுக்கிட்டு வந்தது. புலி நம்மள துரத்திட்டு வருது, வேகமா ஓடுங்க ஓடுங்க. மகாவும் ராதாவும் அந்த புலிக்கிட்டேருந்து தப்பிச்சு வேற வழியா ஓடிடுச்சு. ஆனா லட்சுமி மட்டும் கால் தடுமாறி அதால ஓட முடியாம அந்த புலிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த புலி லட்சுமியை நோக்கி மெல்லமா நடந்து போகுது. அதை பார்த்து அந்த லட்சுமிக்கு ரொம்ப பயம் தாங்காம செவுத்து வரமா நடுங்கி போய் நின்றுட்டு இருக்கு. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டிக்கிட்ட நீ. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சுவையான விருந்து. உன்னை நான் கடிச்சு சாப்பிடாம விட மாட்டேன். என்னோட ரொம்ப நாள் பசிய தீக்க போறேன். லட்சுமி ரொம்ப பாவமா தன்னோட கண்களை மூடி அது தன்னோட குட்டியான சீதாவை பத்தி நினைச்சு பார்த்துட்டு தனக்குள்ளேயே மெல்லமா தைரியத்தை வரவழைச்சு ரொம்ப துணிச்சலோட அந்த புலிகிட்ட பேசலான்னு கிட்ட போகுது. புலியே, உன்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் எங்கேயும் போக மாட்டேன். தயவு செய்து எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா? நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். எனக்காக இதை மட்டும் செய். உதவியா? என்கிட்டயா? எல்லா விலங்குகளும் என்ன பார்த்தாலே பயந்து ஓடும். நீ என்கிட்ட உதவி கேட்கிறாயா? என்னோட மகள் சீதா ரொம்ப சின்ன குட்டியா இருக்கா. அவ பிறந்து 2 வாரம் மட்டும்தான் ஆகுது. பாவம், அவளுக்கு தனியா சாப்பிட கூட தெரியாது. அவ என்ன காணும்னு தேடிக்கிட்டு இருப்பா. நான் ஏன் உன் குட்டிய பத்தி கவலைப்படணும்? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க. நான் கடைசியா என்னோட வீட்டுக்கு போய் என்னோட குட்டிக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் எங்கேயும் ஓட மாட்டேன். திரும்ப இங்கேயே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடலாம். ஒரு அம்மாவா நான் அதுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர போறியா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ தப்பிச்சு போகலாம்னு பாக்குறியா? இல்ல, என்ன நம்பு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். நிச்சயமா நான் திரும்ப வந்துடுவேன். தயவு செய்து எனக்காக இதை மட்டும் செய். நான் வருவேன்னு என் குட்டி என்ன பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும். அது நான் ஏமாத்த விரும்பல. கடைசியா போய் அதுக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் என்னோட ஆசை. நான் உனக்கு வாக்குறுதி தரேன். கண்டிப்பா நான் திரும்ப வந்துடுவேன். அதுக்கப்புறம் அந்த புலி தான் சிரிக்கிறத நிறுத்திட்டு லட்சுமியை பார்த்தது. லட்சுமியோட கண்கள்ல நேர்மையும் அது தன்னோட குட்டியை பார்க்கணுங்கிற ஏக்கமும் மட்டும்தான் தெரிஞ்சது. சரி, உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ உன் குட்டிக்காக ரொம்ப கவலைப்படுற. அதனால உனக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புலி அந்த லட்சுமியை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு அதுகிட்ட போய் அவளோட நேர்மையான மனசை பார்த்துட்டு பேசுது. சரி, நீ போ. நான் உன்னை நம்புறேன். போயிட்டு சீக்கிரமா வரணும். நான் இதே இடத்துல இங்கேயே தான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ நேர்மையோட நடந்துக்கிறியா இல்லையான்னு நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கோ. உன்னை மட்டும் இல்ல, உன் குட்டியையும் சேர்த்து சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். லட்சுமி ரொம்ப கவலையோட அது தன்னோட குட்டியை பார்க்க வேகமா வீட்டுக்கு போனுச்சு. பாவம் லட்சுமி, அது தன்னோட குட்டியை பார்த்ததும் அதை விட்டுட்டு போறோமேன்னு ரொம்ப கவலையோடையும் அன்போடையும் அதை பார்த்தது.
லக்ஷ்மி, நீ வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை, நீ புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்ட. நாங்க உன்னை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டோம். இல்ல தோழிகளே, நான் ஒன்னும் புலிகிட்ட இருந்து தப்பிச்சு வரல. நான் வரேன் சொல்லி அதுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் திரும்பவும் அதுகிட்ட போகணும். என்ன லக்ஷ்மி சொல்ற? திரும்ப நீ போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இங்கேயே இரு. நாங்க சொல்றத நீ கேளு. இவளை விட்டுட்டு போகாத. நம்ம இருக்கிற இடம் அந்த புலிக்கு தெரியாது, அதனால இங்க வராது. அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, நான் அந்த புலிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் காப்பாத்தியே ஆகணும். நான் நேர்மையோட நடந்துக்கிட்டாதான் என்னோட அழகான இந்த குழந்தைக்கு நேர்மையா கத்து கொடுக்க முடியும். என் குட்டியும் நேர்மையோட வளரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க 2 பேரும் தான் என்னோட குட்டியா நல்லா பாத்துக்கணும். ராதாவும் மகாவும் லட்சுமி இப்படி சொன்னதால ரொம்ப கவலையோட இருந்தாங்க. லட்சுமி கடைசியா தன்னோட குட்டிய பார்த்து ரொம்ப பாவமா அதை கட்டி பிடிச்சது. என்னோட செல்ல குட்டி சீதா, நான் உன்னை விட்டு அம்மா ரொம்ப தூரம் போறேன். நீயும் யார்கிட்டையும் பொய் சொல்லாம நேர்மையோட வளரணும். எப்போதும் நீ கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ராதா, மகா, நீங்க தான் என்னோட சீதாவை பத்திரமா பாத்துக்கணும். உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத லட்சுமி, நாங்க சீதாவை நல்லா பாத்துக்கிறோம். அவ இனிமே எங்க பொறுப்பு. லட்சுமி தன்னோட குட்டி கிட்டையும் ராதா மகா கிட்டையும் சொல்லிட்டு ரொம்ப கவலையோட அது புலி இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தது. அது தன்னோட நேர்மையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் இருந்ததால அது தன்னோட குட்டியை கூட திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்தது. லக்ஷ்மி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப துணிச்சலோட தன்னோட வாக்கு காப்பாற்ற புலி இருக்கிற காட்டை நோக்கி போணுச்சு. சூரியன் மறையும் நேரமும் வந்துச்சு. புலி ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு லக்ஷ்மியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது. வேலை அது நம்மளை ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மியும் புலி இருக்கிற இடத்துக்கு வந்தது. அதை பார்த்த அந்த புலிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. உண்மையாவே நீ வந்துட்டியா? ஆமா, நான் வந்துட்டேன். என்னோட வாக்க காப்பாத்தணும் இல்ல, இப்போ நான் தயாரா இருக்கேன். நீ என்ன சாப்பிடலாம்? பார்த்ததும் அந்த புலி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுது. அதோட கண்ணையே அதால நம்ப முடியல. நான் பார்க்கறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. லக்ஷ்மி அதோட குட்டியை விட்டுட்டு தன்னோட வாக்கை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க வந்த அந்த லக்ஷ்மியை பார்த்ததும் அந்த புலிக்கு மனசு மாறிடுச்சு. மனசு மாறின அந்த புலி லக்ஷ்மியை பார்த்து, நான் ரொம்ப வருஷமா இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய விலங்குகளை பார்த்திருக்கேன். அதுல பாதி விலங்குகளை சாப்பிட்டும் இருக்கேன். எல்லா விலங்குகளும் என்கிட்ட தப்பிச்சு ஓடத்தான் முயற்சிக்கும். ஆனா உன்ன மாதிரி நேர்மையான யாரையும் நான் பார்த்ததில்ல. என்னோட வாக்கும் என்னோட நேர்மையும் தான் முக்கியம். நான் எப்போதுமே அதுதான் விரும்புவேன். சரி, நீ போ. நீ இங்க இருந்து சந்தோஷமா போலாம். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். இனிமே சந்தோஷமா நீ உன் குட்டியோட வாழலாம். நன்றி புலியண்ணா, ரொம்ப சந்தோஷம். நான் இனிமே என் குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த புலி லட்சுமியை போக சொன்னதும் லட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு தன்னோட குட்டியை பார்க்கறதுக்காக ஆர்வத்தோட அதோட வீட்டுக்கு போனுச்சு. லக்ஷ்மி, நீ திரும்பி வந்துட்டியா? உனக்கு ஒன்றும் ஆகல. அந்த புலிக்கிட்ட இருந்து எப்படி வந்த? ஆமாண்டா என் செல்லக்குட்டி சீதா, நான் வந்துட்டேன். திரும்பவும் நம்ம வீட்டுக்கே நான் வந்துட்டேன். அந்த நாள்லேருந்து லட்சுமியும் சீதாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. லட்சுமியும் சீதா கிட்ட நான் நேர்மையாக இருந்ததுனால தான் இப்போ நான் உயிரோட இருக்கேன், அதனால எப்போதும் நீங்கள் நேர்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. குட்டீஸ், நீங்களும் எப்போதும் இதே போல் எல்லாருக்கிட்டையும் நேர்மையோடு நடந்துக்கணும். அப்படி நேர்மையோடு நடந்துக்கும் போது தான் எல்லாரும் நம்ம மேலே அன்பையும் நம்பிக்கையும் வைப்பாங்க. நேர்மையும் நல்ல குணமும் இருந்தால் நமக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.